இன்றைக்கி இந்த வீடியோவில் கேரட் அல்வா செய்யுது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கேரட் திருவத்துக்கு சின்ன அச்சு தான் எடுத்திருக்கேன். கேரட் திருவிக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ கேரட் யூஸ் பண்ணியிருக்கேன். கேரட் திருவி எடுத்தாச்சு. நம்ம கேரட் அல்வா செய்யுது எப்படின்னு பார்க்கலாம். நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 50 ml நெய் எடுத்திருக்கேன். திருவி வச்சுருக்க கேரட்டை போட்டுக்கலாம். இருபது நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃபயர் வச்சு நல்லா மூடி போட்டு மூடிக்குங்க 20 நிமிஷத்துக்கு. ஃபயர் கம்மி பண்ணிடுங்க, அப்போ இல்லைன்னா கருகிடும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. கேரட் நல்லா வதங்கிடுச்சு. வதக்கின கேரட்டை ஒரு சைடு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு சாஸ் பேன் வச்சு சர்க்கரை பாவு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கங்க. நான் 1/4 கிலோ கேரட்டுக்கு 100 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஹண்ட்ரட் கிராமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா அப்புறமா கூட லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாவு எடுக்கும்போது கையில் நல்லா ஒட்டுதான்னு பாருங்கள். ஒட்டு சின்ன போதும் நிறுத்திடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சாவே போதும். சர்க்கரை பாவு எடுத்தது நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கெட்டியாக வர வரைக்கும் வெயிட் பண்ணிங்க. அது நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லா வரும். அல்வா ரெடி ஆயிடுச்சு. கடாய் வச்சு முந்திரி திராட்சை பொரித்து எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நெய் நல்லா சூடாகிடுச்சு. முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏலக்காய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏலக்காய் போடல. ஏலக்காவை நீங்கள் தூள் பண்ணி சர்க்கரை பாவில் போட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா பொரிஞ்சிச்சு. நான் அல்வா ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நம்ம பொரிச்சு வச்சுருக்க முந்திரி திராட்சையை அதில் போட்டுக்கலாம். கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டி ரெசிபிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.